ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் கடைக்காக இப்போ போயிட்டுருக்கோங்க. சிக்கன் கடை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது. லெஃப்ட் சைடில் போனாலும் சரி, ரைட் சைடில் போனாலும் சரி, ரெண்டு சைடுமே வந்துட்டு நமக்கு கடை இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு ஸ்டாப் இருந்தால் போதும் நம்ம போயிடலாம். ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு நானும் தம்பியும் போயிட்டுருக்கோம் சிக்கன் வாங்குறதுக்காக. மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஊருக்குள்ளேயே மீன் வாங்கினா ரெகுலராக வாங்குவோம் ஒரு அண்ணாட்ட. அந்த அண்ணா வந்து இன்றைக்கி வரல. சரி, அதனால் வந்துட்டு இங்கேயே சிக்கன் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்ததுமே வந்துட்டு நம்ம அன்றைக்கி வேணுங்கிற சிக்கன் எடுத்துகிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்ருக்கோம். காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான டிஃபன் தாங்க எப்பயுமே சாப்பிடுவோம். சண்டே அன்னைக்கு நம்ம ஊர் சைடு வந்துட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரெண்டு சைடும் மரமாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லி, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா குருமிளகு, சீரகம், ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே வந்துட்டு தனி ஒரு பவுடர் செஞ்சுக்குவோம், பிரியாணி மசாலா பவுடர் செஞ்சுக்குவோம். இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும். அதனால் எப்போ நம்ம பிரியாணி செஞ்சோம்னாலுமே இந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் செஞ்சுருக்கோங்க. அதை வந்து நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து பார்த்து கூட செய்யுங்க. இன்றைக்கி வந்துட்டு திண்டுக்கல் ஸ்டைலில் வந்துட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, அது வந்து வறுத்து வச்ச சோம்பு அதெல்லாம் வந்து ஆறுறதுக்குள்ளாரவே நம்ம இந்த சைடு வந்துட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இஞ்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு சரிசமமாக பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. மல்லியில் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்குவோம். போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். வேணுங்கும் போது எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா கழுவி வச்சோம்னா சில டைம் வந்து வாடிடும், அது வந்து ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிடுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருவோம். அம்மா வந்து இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் எல்லாம் வந்து உரிச்சிட்ருந்தாங்க. உரிக்கிறதுக்குள்ளாரவே வந்துட்டு நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரியாணி, குழம்பு, அதுக்கப்புறமா வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். தம்பி பிரியாணி செஞ்சுருவான். நான் வந்து எப்போவுமே நான் பிரியாணி செய்வேன். இன்றைக்கி வந்து தம்பியை செய்கிறேன்னு சொன்னங்காட்டி நான் விட்டுட்டேன். அதனால் நான் வந்து சும்மா ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பீசஸ் நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12:30 ஆகிடுச்சுங்க. டக்குன்னு வந்து நான் டிவி ஆன் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நீயா நானா பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம ஃபுட் ரிவ்யூ மாதிரி ஒரு டாபிக் போயிட்டுருந்துச்சு. சரி, கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டேன். கரெக்டாக ஷார்ப்பாக 12:30க்கு வெளியில் வந்து பார்த்தம்போது ஓரியோ நம்ம தூங்கிட்டு இருந்துச்சு நல்லா. அதை பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நடந்தாலே எந்திரிச்சோம். அந்தளவுக்கு தான் வந்துட்டு பகலில் தூங்கும், அதிகம் தூங்காது. ஆனால் படுத்துட்டு இருந்துச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் வெளியே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரோட்டில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லைங்க. சண்டே தான். சண்டே ஆனாலே நம்ம ஊர் சைடில் வந்துட்டு அதிகமாக யாரும் நடக்கிறதில்ல, போய்க்க வரதில்லை. மற்ற டேஸில் கூட ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கலாம் போயிட்டே இருப்பாங்க. நான் சிக்கன் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டேன். இந்த குண்டால் தான் நம்ம எப்போவுமே பிரியாணி செய்வோம். குண்டால் பிரியாணி செய்கிற மாதிரி தான். இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் வைக்கல, சரி குண்டாலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு வந்து தம்பி செய்கிறான். அதுக்குள்ளே நான் வந்து இந்த சைடு பார்த்துடலான்னு சொல்லிட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா கோயம்புத்தூரா, திருச்சியா, இல்லை மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு. எந்த ஊர் ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோபிநாதனை கேட்டுட்டு இருந்தார். அதை அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே சமையல் கட்டுக்குள்ளே வந்துடலாம். வாங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்கிறதுக்காக வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி
கொஞ்சம் அப்படியே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வறுத்து, அதெல்லாம் வந்து நல்லா பவுடராக அடித்து வச்சுருக்குறோம். இருந்தாலுமே இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி இலை, பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி சேர்த்து வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளாரவே இந்த சைட் காஃபியும் ரெடி பண்ணிட்டேங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் லீவ் டேஸில் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12:30 அப்படிங்கும்போது ஒரு காஃபி குடிச்சிடுவோம், காஃபியோ டீயோ. அதனால் அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் எடுத்து இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்குள்ளாரவே காஃபியை வந்துட்டு டம்ளர்லேயே ஊற்றியாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம குடிச்சிட வேண்டியதான். அதுக்குள்ளார வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும். தம்பி குக் பண்ணுற கேப்பில் வந்துட்டு நான் வந்து காஃபி குடித்தாச்சு. இந்த சைடு வந்து நம்ம வறுத்தரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் இருக்குது, அதை எடுத்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாய் தூளுங்க. நார்மலாக கடையில் வாங்குறது 2 ஸ்பூன் சேர்க்கணும் அப்படின்னா இது 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் செஞ்சு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகா அப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். கூடவே வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வரணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எலும்பும் இல்லாமல் ரொம்ப வந்து ஃப்ளஷ்ஷும் இல்லாமல் அளவாக இருக்கிற மாதிரி, மீடியமாக இருக்கிற மாதிரி சிக்கன் பீசஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போயுமே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் எப்போவுமே. பீசஸ் வந்துட்டு அளவு சைஸில் இருந்துச்சு. நீங்கள் கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன சைஸ் கன்வீனியன்ட்டோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா தான் எப்போவுமே நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு செய்வாங்க. அவங்க வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க குழம்புக்காக. அதுக்குள்ளாரவே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணியும் விட்டுடலாம். அம்மா குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் அரைச்சிட்ருக்காங்க. குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன், அதை கூட பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொடியெல்லாம் இருக்குது. கூடவே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தயிருங்க, நம்ம வீட்டில் ஊற்றி வச்ச தயிர் ரொம்பவே கெட்டியாக இருக்குது. அதை தான் எடுத்து நம்ம இப்போது பிரியாணிக்கு செய்ய போகிறோம். எப்பயுமே தயிர் சேர்க்கும்போது அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு அது தயிர் பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு மசாலா காமிச்சு இல்லைங்களா, அது வந்து நம்ம வீட்டில் அந்த மல்லி வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்புக்காக. அது அம்மா அந்த மாதிரி தான் செய்வாங்க. குழம்பு கூட ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிய விட்டுறணுங்க எப்போவுமே பிரியாணிக்கு. சிக்கன் பீசஸ்லேருந்து இந்த மசாலாலாம் வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படா நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுங்க, இல்லைன்னா இதை விட லேட் ஆகிடும் எப்போயுமே சமையல் செய்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் தாங்க தோணிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம், சீரக சம்பா அரிசி தான். அந்த அரிசியில் ஒரு 3 டம்ளர் இருந்துச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்தோம். சரி இப்போ வந்துட்டு இந்த அரிசியிலே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டம்ளர் இந்த அரிசி எடுத்து உள்ளே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோங்க. எப்போயுமே சிக்கன் பீசஸ் வேகும் போதே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா பிடிச்சி கிடச்சிரும் நமக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அதுக்குள்ளாரவே வந்துட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு இதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி இலை 2-3, அதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, சோம்பு, குருமிளகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி ஆகட்டும் பிரியாணி ஆகட்டும் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு. அதுக்குள்ளார இப்போ பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2-3 வரமிளகா மட்டும் கிரேவிக்காக வந்துட்டு நம்ம வறுத்துட்ருக்கோம். அதுக்குள்ளவே போட்டு மேலால் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்கு அளவான ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த சைட் கொஞ்சோண்டு மல்லி வந்து நீங்கள் அது கூடவே போட்டு வறுத்துருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மல்லி வறுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால இப்போ மல்லியும் போட்டு வறுத்துட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் பெரிய மிக்ஸி ஜாரில் பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்புக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு சிக்கன் பீஸ் போட்டு மசாலாவை எடுத்து போட்டுடலாம் சூப் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ அப்படின்னா இங்கே பிரியாணி ஒரு 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. அந்தளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அந்த பாத்திரத்து மேலே ஒரு இடிக்கல் வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கான மசாலாவையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருவோம். பிரியாணியும் வந்துட்டும் பார்த்தோம்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து அப்படியே டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஏன்னா பொறுமை இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததாக இப்போ ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இங்கே ரசத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி எடுத்து ரசமும் சூப்பராக வச்சாச்சு. அம்மாவோட ரசம் எப்போவுமே வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி நம்ம கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிக்காக வந்து ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது சூடானதுமே கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக வெங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குதுங்க. ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக உள்ளே சேர்க்க போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் 65 மாதிரி செய்யலாம்னு நினச்சோம். பட் வந்து நம்ம சிக்கன் 65க்கு வந்துட்டு மசாலா ஆல்ரெடி வாங்கி வைக்காமல் விட்டுட்டோங்க. அதனால் வந்து இன்றைக்கி கிரேவியை செஞ்சுக்கலாம், இன்னொரு நாள் வந்து சிக்கன் 65 செஞ்சுக்கலான்னு விட்டுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வறுவலுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம வீட்லேயே தயார் பண்ண மசாலா பவுடர்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி இதாக வந்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அப்புறம் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து எப்பயுமே நமக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக சிக்கன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் எகெயின் நம்ம வாஷ் பண்ண வேண்டாங்க. அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான உப்பு வேணும்னா ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வறுவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும். மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயுமே வந்து படுற மாதிரி கலந்து விட்ருங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலாம். பட் வந்துட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு நமக்கு ஒரு சில டைம் போதுமானதாக இருக்கும். லைட்டாக வேணும்னா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி வேணான்னா இப்படியே நமக்கு வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலால் வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 3 o'clock இருக்குங்க. ஒரு 3:30 ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்றலாம். பிரியாணியும் நமக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பிரியாணியும் எடுத்து போட்டாச்சு சிக்கன் பீசஸோடு. அடுத்ததாக அம்மா குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்துட்டு ஆனியன் ரைத்தாவும் இருக்குது. தயிர், ரசம் இப்படி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே நீ உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதான். ரொம்ப நாள் ஆச்சுங்க சிக்கன் சாப்பிட்டு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எப்படி இருக்கும்? முதலே பிரியாணி டேஸ்ட் பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வறுவலையும் டேஸ்ட் பார்த்துடலாம். இதுவும் வந்துட்டு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே ப்ரிப்பரேஷனில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நைட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாதமும் இருந்துச்சு. மாமா பெரியம்மாலாம் வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு அந்த குழம்பு கிரேவி இருந்துச்சு. கூடவே சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.